ஒரு முட்டாள் அதிபரை, ஒரு கிறுக்கு அதிபரை, ஒரு கிறுக்கு மனுஷன் அதிபரை தேர்ந்தெடுத்தா அந்த நாடு நம்பி இருக்கிற பல நாடுகள், அதுக்கு போக எதிரி நாடுன்னு சொல்லி கட்டமைக்கப்பட்ட இந்த நாடுகள் எல்லாம் என்ன ஆகும்? எங்களை ஈரானோ ஹெஸ்புல்லாவோ ஹமாஸோ சாகடிக்கிறத விட நீங்க தான்டா எங்களை சாகடிக்கிறீங்க. அந்த முக்கியமான பவர் செக்டர் இருக்குல்ல, அதுல மோர் தென் 50% அடிச்சாங்க. ஃபோர்ட் அடிச்சிருக்காங்கல்ல ஹைஃபாவுல, பயங்கர அடி. இஸ்ரேல் இன்னும் ஒரு 15-20 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க. 25 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது. அவங்க ஐடியா என்னன்னா, இங்க 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கடத்திட்டு போகணும். வெனிசுலாவுல அந்த கதிரலைகளை பாய்ச்சி தலை வெடிக்கிற மாதிரி பாதுகாப்பாளர்களுக்கு உருவாகி ரத்த வாமிட்டு எடுத்தாங்க. ஏன்னா அமெரிக்கா சொல்லிட்டாங்க எதுவுமே ஒரு உயிர் கூட போகல. பொய் சொல்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஆபரேஷன் அங்க ஆள் தேடுறதுக்காக போகல, அங்க திருடுறதுக்காக போனாங்க. கொள்ளையடிக்க முடியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்க சொல்ல ட்ரம்ப படுக்க வச்சு காலகையை கட்டி போட்டு செக் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதோட விசவசி போட்டு கொண்டுருவாங்க. அந்த நாளை காலை புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு. என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? ட்ரம்போட மரண அறிவிப்பு வரும். உலக தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச போரியல் களமுனையில் இருந்து பல செய்திகளை நாம் பெற்றிருக்கிறோம். அமெரிக்கா நாளை இந்திய நேரப்படி காலை புதன்கிழமை அமெரிக்கா மாலை 8 to 9க்குள் அமெரிக்க அதிபர் கெடு விதித்திருக்கிறார். உச்சபட்ச தாக்குதலை நடத்தப் போவதாக சொல்கிறார். இங்கே பதிவு செய்யப்பட முடியாத கடும் போக்கு வார்த்தைகளை பதிவு செய்கிறார். ஜெனீவா ஒப்பந்தத்தில் மக்களை குண்டு போடுவதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்கின்றார். இப்படி பிதற்றலான ஒரு மனிதராக அவர் மாறி போனார். அமெரிக்க டெமோக்ராட்ஸ், ரிபப்ளிகன் இவருக்கு உளவியல் பயிற்சி தர வேணும் என்று குரல்களும் கூட பொது சமூகத்தில் வலுவாக எழுந்திருக்கிற நிலையில் இவர் எதையும் கவலைப்படாமல் ஒரு நீண்ட கெடுவை விதித்திருக்கிறார். ஆம், அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன? இதுவரை அமெரிக்கா விதித்த கெடுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? கிரக்ஸ் நாளிதழ் தன் செய்தியில் நியூக்ளியர் அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அச்சப்படும் அளவிற்கு எதுவாவது நடக்குமா? கேட்போம் வாருங்கள். நம்மோடு தொடர்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிற சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கேள்வி கேட்ட தலைப்பே கேள்வி, பதில் உங்களிடம். அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சரியான முட்டா பேலை மேலே தூக்கி வச்சு என்ன நடக்கும்? ஊர் நாசமாக போயிருப்பாங்கல்ல. அது மாதிரி ஒரு முட்டாள் அதிபரை, ஒரு கிறுக்கு மனுஷன் அதிபரை தேர்ந்தெடுத்தா அந்த நாடு நம்பி இருக்கிற பல நாடுகள், அதுக்கு போக எதிரி நாடுன்னு சொல்லி கட்டமைக்கப்பட்ட இந்த நாடுகள் எல்லாம் என்ன ஆகும்? சம்பந்தமே இல்லாம வேற நாடுகள், பல நாடுகள், உலகத்துக்கு அத்தனை நாடுகளும் எண்ணெய்க்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு நம்முடைய அடுப்பங்கரை வரைக்கும், கிச்சன் வரைக்கும் பிரச்சனை சேர்ந்துச்சு. அப்போ ஒரு கிறுக்கு பயலால உலகமே ஸ்தம்பிக்குது அப்படிங்கிறதான். அதனால அந்த அளவுக்கு உளவியல் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில பொதுமக்கள்லாம் பார்த்தா கொதிச்சு போயிருக்காங்க. எங்களுக்கு ஈரானுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு பொதுமக்கள். அமெரிக்கால 68% மக்கள் போர் வேறாங்கிறாங்க. ஆமா, இல்ல நமக்கு 68 70க்கு மேல பரவாயில்ல. ஆமா, சொல்லணும்னா போர் வேண்டாம். மத்த மக்கள் போர் வேணும்னு சொல்லல, தேவையற்ற போர்ன்றாங்க மத்தவங்க. இது போரே வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. அதே மாதிரி நெத்தன்யாவுக்கு எதிர்ப்பு அமெரிக்காலையும், அப்புறம் நேத்து இஸ்ரேல்ல உள்ள பொதுமக்களோட கலவரம் பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கோட போலீஸ்காரங்க அடிச்சு விரட்டுறாங்க அங்குள்ள மக்களை. அங்க பார்த்தா எதுக்குடா நீங்க போற முடிஞ்சு எங்களை இந்த மாதிரி சாகடிக்கிற? எங்களை ஈரானோ ஹெஸ்புல்லாவோ ஹமாஸோ சாகடிக்கிறத விட நீங்க தான்டா எங்களை சாகடிக்கிறீங்க. நேற்று என்ன கலவரன்றீங்க அங்க இஸ்ரேல்ல? ஏன்னா அந்த பக்கம் பூரா ஹைஃபா அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும். நான் கேட்கறது இஸ்ரேல்ல நமக்கு கிடைக்கிற தகவல் வரைக்கும் அங்க மொத்த மக்கள் தொகை இருந்தது 90 லட்சம், அப்ராக்சிமேட்டா 90 லட்சம் பேர். யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்த்து அதுல கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்.
கிறிஸ்தவர் 5 லட்சம், இஸ்லாமியர்கள் 3 லட்சம் பேர். 8 லட்சம் பேர் அரபுகளும் கிறிஸ்தவர்களும். ஆமா, அரபுகளும் கிறிஸ்தவர்களும் 8 லட்சம் பேர். இன்னும் அதர்ஸ் ஒன்று இருக்காங்க, அவங்க 2 லட்சம் பேர்னா 10 லட்சம் பேர். ஒரு 80 லட்சம் பேர் யூதர்கள் வந்து 80 லட்சம் பேர். அந்த 80 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 20 to 25 லட்சம் பேர் ஏற்கனவே இந்த ஈரான் யுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஹமாஸ் யுத்தத்திலேயே வந்து வெளிநாடு போயிட்டாங்க. அப்ப இருக்கிறது ஒரு 60-62 லட்சம் பேர். அந்த 80 லட்சத்துல எவ்வளவு பேர் போயிட்டாங்க? 20 லட்சம் பேருக்கு மேல வெளிநாடு போயிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இரட்டை குடியுரிமை இருக்கு. எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்கு, அமெரிக்கால இருக்கு. அது அமெரிக்கால ஏற்கனவே இவங்க இல்லாம 62 லட்சம் யூதர்கள் இருக்கதா கணக்கு இருக்கு. அப்பனா மொத்தம் 90ல 20 போனா 70 இருப்பாங்களா? 70னா அதுல வந்து ஆமா, இப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. 65-70 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. 60 to 70 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல மெஜாரிட்டி என்ன ஆகி போச்சு அப்படின்னா, டெல்லவிவ், பீர்ஷேபா, இது நம்ம செட்லஸ் ஏரியா இருக்கு இல்லையா, ஜெருசலம், ஹைஃபா எல்லாத்துல இருந்தும் மக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க. மக்கள் வந்து கிட்டத்தட்ட கோஸ்ட் சிட்டி மாதிரி தான் அங்க இருக்கு. வெளியேறி எங்க போனாங்கன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாதவங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போனவங்க ஒரு 5-6 லட்சம் பேர் போயிருக்காங்களாம். இந்த ஈரான் பிரச்சனை அடிக்க அதாவது பிப்ரவரி 28க்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து, இன்னைக்கு யூதர்கள் இருக்கிற ஆட்கள், அங்க லோக்கல்ல இருக்கிற ஆட்கள் எப்படி பார்த்தாலும் இந்த சிட்டி எல்லாம் சிட்டி விட்டு வெளியேறின மக்கள் வந்து கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேர் வெளியேறி கிராமங்கள்லயும் தோட்டங்கள்லயும் அங்கங்கேயும் காட்டுலயும் மேட்லயும் ரோட்லயும், அதாவது எங்கெல்லாம் குண்டு வந்து விழாதோ அடிக்க மாட்டாங்களோ அந்த இடத்துல போய் பதுங்கி கிடக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா பங்கர்ல பதுங்குறதை விட வெளியில காடுகள்ல பதுங்குறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன வீடியோ எல்லாம் வந்துச்சு. ஸோ இப்படி அதாவது இஸ்ரவேல் பொது சமூகம் குடிகளை விட்டு காட்டுக்கு கிராமங்களுக்கு தோட்டங்களுக்கு, தோட்டத்துல உதாரணத்துக்கு அங்க வந்து ஆலிவ் மரம், மற்ற மரங்கள், அதுக்கப்புறம் ஏற்கனவே மேன்மேடு ஃபாரஸ்ட் நிறைய இருக்கு. முன்னாடி தீ வந்திருக்கும் போது பேசணும். ஓகே, அந்த மேன்மேடு ஃபாரஸ்ட் இதெல்லாம் அங்க உள்ள போறது இருக்கு இல்லையா, ஆனா எல்லைகளே கொஞ்சம் சுருக்கமான ஏரியா தான், அதுலயும் இருக்கு. அதாவது அந்த மக்களுக்கு அந்த எல்லை ஓகே தான். ஏன்னா அங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு மேல சிட்டி விட்டு வெளியே போயிட்டாங்க, வெளியே போயிடுச்சு. அப்புறம் ஏற்கனவே அங்க சிட்டிக்குள்ள அதை விட்டு வெளியே போக முடியாத இருப்பாங்கல்ல, அதுல கொஞ்சம் வயசானவங்க அவங்க, அப்புறம் கொஞ்சம் இல்ல இருக்கிறவங்க வந்து, அப்போ இந்த மாதிரி ஒரு 6-7 சிட்டில பிரிஞ்சு இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 40 லட்சம் பேர் மொத்தம். அவ்வளவுதான். இந்த 40 லட்சம் பேர் 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு சிட்டிக்கு 6 லட்சம் பேர் தான். இப்போ ஒரு கேள்வி சார், இப்ப இவங்க தப்பி வேற எங்கேயும் போக முடியாது. எதனால? ரெட்டை குடியுரிமை கிடையாது, காசு வசதி கிடையாது, ஏன்னா அடிச்சுட்டே இருக்காங்கல்ல. போக்குவரத்து தான் வந்து போட்டு அடிக்கிறாங்க, பயமா இருக்குல்ல. இப்ப அவங்க போக்குவரத்துக்கு எல்லையை பகிர்ந்து கொள்றது ஒண்ணு ஜோர்டான். ஆமா, ஜோர்டான், லெபனான். இது லெபனான் ஒரு பக்கம் எல்லை, ஜோர்டான் இருக்கு. ஆமா, ஜோர்டான் இருக்கு, சிரியா இருக்கு. இன்னொரு பக்கம் சிரியா இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்து இது இருக்கு, நம்ம சினாய் ஏரியா, அது எகிப்து. ஆமா, எகிப்துக்குள்ள வரவிட மாட்டாங்க. இல்ல, இந்த மண்டலங்கள்ல அவங்க எங்கேயும் போக முடியாதுன்னு வைங்களேன். ஜோர்டான் போக முடியாது. அவங்க போறதுக்கு பறந்து தான் போகணும். பறந்து மட்டும் தான் போக முடியும். பறந்து போறதுக்கு விமானம் ஓடுதா? இல்ல, விமானம் ஓடிட்டு இருக்கு. ஆமா, அது முன்னளவுக்கு பெருசா ஓடாட்டாலும் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து இங்க இது இருக்கு இல்லையா, பென்குரியன் ஏர்போர்ட், அது நிறைய சிதைச்சிட்டாங்க. ஆனாலும் அங்க கொஞ்சம் மிச்சம் இது இருக்கிறத வச்சு ஓட்டுறாங்கன்னா பெரிய அளவுக்கு ஓட்ட முடியல. இருக்கிறத பூரா முக்கியமான பெரிய ஆட்கள்லாம் வந்து தப்பிச்சு போறாங்க. அப்போ அங்கிருந்து பீப்புள் ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன். ஆமா, எவாக்குவேட்டட். எப்படின்னா வெளிநாட்டுக்கு போக முடிஞ்சவங்க பூரா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, போக முடியாத பூரா வந்து கிராமங்களுக்கும் தோட்டங்களுக்கும் காடுகளுக்கும் போயிட்டாங்க. காடுகள்ல போனா இந்த நேரத்துல எப்படின்னா வெயில் ஆரம்பிக்கிற நேரம் ரொம்ப மோசமா இருக்கும்ல. உங்களுக்கு தெரியுமே அந்த ஏரியா? தெரியும். அவ்வளோ மோசமா அங்க போய் இருக்காங்க. ஒருவேளை தப்பி தவறி, காடுகள் தானே, இவங்க வந்து பெரிய அளவுக்கு கூட்டமா இருக்காங்க. எவனாவது தீ வச்சு விட்டா லட்சக்கணக்கான பேர் அங்கேயே செத்து போவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல, ஏற்கனவே ஒரு தீ வந்து பயங்கரமா நடந்துச்சு. அது மேன்மேடு ஃபாரஸ்ட் வேற 50%, மோர் தென் 50% மேன்மேடு, அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட காடுகள், வளர்ந்த உயர்ந்த மரங்களோட காடுகள். இந்த மாதிரி இதா இருக்கா. அப்போ ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர், 8 லட்சம் பேர், முன்னாடி வந்து 20 லட்சம் பேர் அப்படி இருந்த இடத்துல ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அங்க பங்கர்ல இருக்காங்கல்ல, பங்கரும் அடிபட்டு இருக்கு இப்போ. ஆமா, அந்த செய்தியும் வருது. அதை பத்தி என்ன படி எப்படி? இல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பங்கர் எப்படி அடிபடுது? பங்கர்னா ஒரு இடத்துல இருக்கு, இந்த விழுற குண்டு வந்து ஒரு அளவுக்கு மேல ஃபோர்ஸா விழுந்துச்சுன்னா கீழே போயிடும். போனா அங்க வந்து ஆக்சிஜன் கிடைக்காது, சாப்பாடு எதுனாலும் வேற எதுவும் கிடைக்காது, கரண்ட் இல்ல, புகை மண்டலமா மாறும். அப்புறம் ஏற்கனவே அங்க வந்து வாட்டர் சப்ளை வந்து நிறைய அடிபட்டு இருக்கு ஹைஃபால. அப்புறம் வந்து அந்த இது ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் அடிச்சிருக்காங்க. இப்போ இஸ்ரேல்ல
மிக முக்கியமான பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவைகள் எந்த மாதிரியான செக்டோரியல்? ஆயில் சொன்னீங்க, ஆயில் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டீசலினேஷன் பிளான்ட், டீசாலினேஷன். ஆமா. அதுக்கப்புறம் வந்து பவர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது அடிபட்டு அடிபட்டு ஹைஃபா அந்த ஏரியா. சரி. அதாவது அந்த முக்கியமான பவர் செக்டர் இருக்குல்ல, ஆமா. அதுல மோர் தென் 50% அடிச்சாங்க. ஃபோர்ட் அடிச்சிருக்காங்கல்ல ஹைஃபாவில், பயங்கர அடி. ஹைஃபா வந்து இப்போதைக்கு ஆபரேஷன்ல முடியாது, அவ்வளவு முன்ன மாதிரி பண்ண முடியாது. பட் கப்பல்கள் வரலாம் போகலாம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இஸ்ரேலுக்கும் பல லட்சக்கணக்கான கோடிகள் காலியாகும். ஆமா, கண்டிப்பா. இஸ்ரேலோட அது ஒரு பெரிய கணக்கு இருக்கு. இஸ்ரேல் வந்து வெளியில சொல்ற கணக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி பக்கம் வந்து லாஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க அங்க ஏற்கனவே இருந்த 2.5 வருஷம் லாஸ் பிளஸ் இப்போ நடந்துட்டு இருக்க லாஸ், அப்புறம் எதிர்காலத்துல இதை வச்சு எதிர்காலத்துல லாஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் 100 லட்சம் கோடிக்கு மேல லாஸ் ஆகுது. 100 லட்சம் கோடிக்கு மேல. இப்ப இஸ்ரேல் வந்து இன்னும் ஒரு 15-20 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க. 25 வருஷத்துக்கு வந்து எந்திரிக்க முடியாது. சரி. நான் வந்து கணக்கு பார்த்து வெளியில இருந்து எடுத்து சொன்னது 20-25 வருஷம். அமெரிக்கால ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபசர் கணக்கு போட்டு ஒரு இது சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல் வந்து இன்னும் 40 வருஷம் எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி இழப்பு, பெரிய இழப்பு. இப்போ இந்த செய்தியை விட்டுட்டு அதோட சேர்த்து அடுத்த செய்தி கேட்கிறேன். ஓகே. இப்ப அமெரிக்கா வந்து ஒரு ஆபரேஷன் நடத்தினாங்க விமானங்களின் மூலம். ஆமா. அதுல நமக்கு லண்டன்ல இருந்து வரக்கூடிய செய்தி 14 விமானங்களை இழந்திருக்கிறார்கள் என்று வருது. ஓகே. இந்த ஆபரேஷனுக்கு ஒரு விமானியை காப்பதற்கு பலர், ஒரு கர்னல் அவரை காப்பாற்றுவதற்கு பல உயிர்கள் போயிருக்கிறது. பல உயிர்கள், பல விமானங்கள். 14 விமானம் நான் சொன்னேன். ஓகே. ஆனால் அமெரிக்க அதிபரோ, நாங்கள் சாதுரியமாக விமானியை காப்பாத்திட்டோம், எங்களுடைய ஆபரேஷன் வந்து யாரும் செய்ய முடியாதுன்னு புகழாருகிறார். இதுல இருக்கக்கூடிய உள்கருத்து என்ன? வடை. அவர் சுட்டது வந்து பெரிய ஓட்டை போட்ட பெரிய வடை. ஆமா வடை. ஆமா வடை இல்ல, அது ஓட்டை இருக்காது. ஓட்டை இருக்காது. பெரிய ஓட்டை போட்ட பெரிய வடை, மெதுவடை. ஆமா. அவர் ஏற்கனவே எதை சொன்னாலும் போய் சொல்றாரு. இது வந்து பெரிய வடையா சுட்டு போட்டிருக்காரு அப்படிங்கறதான். நம்பர் 1 வந்து முதல்ல போன F-15E. ஓகே. அதைத்தான் வந்து சுட்டு வீழ்த்தான் சொன்னேன். இங்க சொன்னாங்கல்ல, வெளிப்படையா வர்றதை நம்ம பேசணும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அங்க 2 பேர் பயணம் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து விமானி, இன்னொருத்தர் துணை விமானி கிடையாது. அங்க அந்த சீட் 1 சீட் தான் இல்ல, 2 சீட், 2 பேர், ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி. அப்படி எப்படின்னா இவர் வந்து விமானி, இன்னொரு கோ பைலட் அப்படின்னு கிடையாது. அங்க கிடையாது, ஒரே ஒரு விமானி தான். இன்னொருத்தர் வந்து அங்க டெக்னிக்கலா வந்து ஒர்க் பண்ணுவார்ல, ஈக்குவல் ரேஞ்சு, அவருக்கு விமானத்துல தான் இருப்பாரு. அவர் 2 பேர் தான் இருப்பாங்க. ஓகே. அதுல கேர்னல் ஒருத்தர் வந்து அங்க கீழே விழுந்துட்டாரு, அவரை தேடி போறேன்றாங்க. அந்த F-15E வந்து கேர்னலுக்கு வேலையே இல்லை. அவரோட ரேஞ்சுக்கு, அவரோட இதுக்கு கேர்னலுக்கு வேலையே இல்லை. அப்ப கேர்னல் வந்து அங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன கணக்குன்னா, அவங்க முதல்ல போனது வந்து இங்க அடிக்கவோ எதுக்கும் போகல. அவங்க போன விஷயம் என்னன்னா, இந்த எல்லோ கேக் இருக்குல்ல, என்ரிச் பண்ண யுரேனியம், செறிவூட்டப்பட்ட அணுக்கதிர்கள், அணுக்கதிர் கொண்ட யுரேனியம். அந்த யுரேனியம் ஏற்கனவே 440-450 கிலோ வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி எங்கன்னு சொல்லி செக் பண்ணிட்டு வர்றதுக்காக போனது. அப்ப போனது இஸ்பஹானுக்குள்ள போயிருக்கணும். இஸ்பஹான் தான் போயிருக்காங்க. அப்போ இஸ்பஹான் போயிட்டு அங்க வந்து அடிபட்டது இன்னொரு இடத்த, ஒரு கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் தாண்டி வந்து அடிபட்டிருக்காங்க, சம்மந்தமே இல்லாம. சரி. 150-300 கிலோமீட்டர் சொல்றாங்க. சரி. ஓகே. அப்ப அந்த விழுந்தாள் வந்து எப்படின்னா, மலைகள் இருக்குல்ல, அதுல விழுந்து ஒரு 3 நாள் உயிரோட ஒரு மாதிரி அப்பப்ப சிக்னல் ஆன் பண்ணி எல்லாம் பேசியிருக்காரு. அது வந்து வாஷிங்டன் வரைக்கும் கேட்டிருக்கு, எல்லாம் பண்ணிருக்காங்க. சரி. இப்ப வந்து இவரு விழுந்தது ஒரு 300 கிலோமீட்டர், இஸ்பஹான் பக்கத்துல இருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி விழுந்தது. ஓகே. அப்ப இவரை மீட்க போறேன்னு போனாங்கல்ல, மீட்க போறாங்க 300 கிலோமீட்டர் இந்த சைடுல மீட்க போறாங்க. அதாவது நம்ம முல்லா கதைகள் ஒண்ணு வரும். ஒருத்தர் வந்து வெளிச்சத்தை எதுவும் தேடிட்டு இருப்பாரு. என்னையா தேடுற அப்படின்னு கேட்டா, சாவி தொலைச்சது. எங்க தொலைச்சிங்க? அங்க தொலைச்சேன். அங்கேயும் தேடல, அங்க இருட்டா இருக்கு, அதனால இங்க வெளிச்சத்தை தேடுறேன். அது மாதிரி இப்ப எங்கே விழுந்தாங்க? இங்க வந்து மலைக்கு மேல இங்க விழுந்தாரு. சரி, இங்க ஏன் தேடுறீங்க? எனக்கு இங்கதான் வந்து கொஞ்சம் சரியா தேவைப்படுது, இங்க தேடுறேன். என்னன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க ஆப்ரேஷன் வந்து முதல்ல இந்த F-15E வச்சு கிளம்பி போய் இதை செக் பண்ணி, அடிபட்டாலும் பரவாயில்ல செக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது அக்ரெசிவான ஆபரேஷன் கொண்டு வந்து இறக்கி தூக்கிட்டு போறது. அதாவது வந்த விமானங்கள், நான் சொன்னது நீங்க கரெக்டா ஃபேக்ட் செக் பண்ணுங்க. 150 விமானங்கள் சைட்டுக்கு வந்ததாக சொல்றாங்க. 150. ஆமா. இப்போ ஒரு விமானிய அல்லது ஒரு தளபதியை காப்பாத்துறதுக்கு, ரெஸ்கியூ பண்றதுக்கு 150 விமானங்கள்ல இவ்வளவு பெரிய கூட்டம் வராது, சாத்தியமே இல்லை. வட அவர் வந்து ஐடியா வந்து எப்படின்னா, 150 விமானங்கள், அப்புறம் அதுல இருந்து போர் வீரர்கள்,
ஆமா அப்புறம் ஆயுதங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படைபலை எல்லாம் வந்தா அவங்க ஐடியா என்னன்னா இங்க வந்து 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கடத்திட்டு போகணும். அதுல அந்த 150 விமானத்துல ஒரு விமானம், அந்த பேர் எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஓகே, அத தமிழ்ல சொல்றதா மின்காந்தவியல், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை சார்ந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக், நீ சொன்ன மாதிரி மின்காந்தவியல். இத இந்த செய்தியத்தை நம்ம சொல்றோம். வெனிசுலாவுல அந்த கதிரலைகளை பாய்ச்சி தலை வெடிக்கிற மாதிரி பாதுகாப்பாளர்களுக்கு உருவாகி ரத்த வாமிட்டு எடுத்தாங்க. இந்த விமானத்தையும் இங்க கொண்டு போயிருக்காங்க. ஒரு திருத்தம், அது மின்காந்தவியல் இல்ல, சோனிக் வெப்பன்ஸ். சோனிக் சவுண்ட், சவுண்ட் வந்து அதாவது அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே அந்த அது சம்பந்தப்பட்டதான். ஆனா மின்காந்தவியல் வந்து அது வந்து தமிழ்ல அல்ல, அலை அடிக்கிறது வந்து அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இது வந்து சவுண்ட்ல வர்றது. ஆக்சுவலி சோனிக் வெப்பன்ஸ். நம்ம கரெக்ட், நீங்க சொன்னதான் கரெக்ட். இல்ல சோனிக் வெப்பன். அந்த சோனிக் வெப்பன்ஸ கொண்டு போகிற கடத்துகிற விமானம் அங்க போயிருக்கு. அப்ப அவங்க நீங்க சொல்றது திட்டம் கரெக்ட். என்னன்னா இஸ்பஹான்ல சரக்க வச்சு பாதுகாப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சோனிக் வெப்பன்ஸ் பயன்படுத்தி ஏற்படுத்தி சரக்க தூக்கிட்டு வந்து இத்தோடு போர் நிறுத்தம் என்று ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணிரணும்னு நினைச்சாங்க. டோட்டலி தே ஹவ் பீன் ஃபெயில்ட். அதாவது எடுத்த அத்தனையிலயும் ஃபெயிலியர் ஆகுது இல்ல, ஃபெயில் வந்து எல்லாம் பெருசா வந்தாங்க. சரிதானா? கரெக்ட் தான். இதுல 150 பக்கம் பெரிய ஆயுதங்களோட இதோட எல்லாம் நீங்க சொல்ற அந்த சோனிக் வெப்பனோட சேர்த்து, சோனிக் வெப்பன்ஸ் ஆமா எல்லாம் சேர்த்து இங்க வந்தாங்க. வரும்போது என்ன நடந்துச்சுன்னா இங்க இன்னொரு பேட்டியெல்லாம் ஒண்ணு வந்துச்சு. இதுல பெர்ஷியன்ல வந்து ஒருத்தர் பேசுறாரு, காட்டுவாசி இருப்பாங்கல்ல, ஆமா, அவர் வந்து பேசுறாரு. அங்க பார்த்தோம் இப்படி இருந்துச்சு, அங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு, நான் இங்க இருந்து முதல்ல அடிச்சோம், தள்ளி போச்சு, அடிச்சோம், சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்றாங்க. அதாவது ட்ரைபல் கையில அந்த மாதிரி ட்ரைபல் இனக்குழுக்கள் அங்கங்க நிறைய இருக்காங்க. அவங்க அத்தனை பேர் கையில வந்து துப்பாக்கி இருக்கு, எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த துப்பாக்கினா சாதா துப்பாக்கி இல்ல, அந்த இது வந்து AK-72, 57 அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வந்து இந்த துப்பாக்கி நிறைய வச்சிருக்காங்க. ஏன்னா வேட்டைக்கார துப்பாக்கி. நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இதுதான் தொழில். ஆமா, பக்காவா விமானம் நம்ம ஊர்ல அந்த கொல்லன் பற்ற இல்ல, ஆமா, அருவாள் அடிக்கிற மாதிரி AK-47, 57 வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க நிறைய அதை வந்து ட்ரைபல் பீப்புள் அவன் சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஹெலிகாப்டர், எந்த அந்த ஹெலிகாப்டர் பேர் என்ன தெரியுமா? பிளாக் ஹாக். ஆமா, கருப்பு வல்லூர் அந்த மாதிரி. பரவாயில்ல, ஹாக் பிளாக் ஹாக் அதை சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஒரு இது வந்தோம்னா ஐயோ. அப்புறம் கீழே வந்து என்னன்னா இந்த இவங்களுடைய பிளைட் இருக்குல்ல, அந்த பிளைட் ஒரு 10 ஐட்டங்கள் வந்து இவங்க ஒருத்தர் காப்பாற்ற போறோன்ற பேர்ல இங்க வந்தாங்கல்ல, அதுல 10 ஐட்டங்கள் வந்து மொத்தத்துக்கு டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. 10 ஐட்டத்துல என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா F-15E அதுதான் ஃபர்ஸ்ட் விழுந்தது. ஆமா, MC-130 டிரான்ஸ்போர்ட் பிளேன், அது வந்து பயங்கர ஹெவியா இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பிளேன். அப்புறம் A-10 வார்த்தாக், அது வந்து A-10 வார்த்தாக் ரிப்போர்ட்டட் ஹிட் பை ஈரானியன் ஃபயர், அந்த மாதிரி வார்த்தாக். அது போக ஹெலிகாப்டர் UH-60 பிளாக் ஹாக். அது போக இன்னும் MQ-9 ரீப்பர் இருக்கு இல்லையா, ட்ரோன், அது வந்து 4 சொல்றாங்க, 2 சொல்ற 4 சொல்றாங்க. மொத்தம் 10 ஐட்டம். இதுல 2 ஹெலிகாப்டர், 2 அந்த வார்த்தாக்கு, அந்த அதுல ஒரு 2, இதுல 1, அதுல 1 அப்படின்னு 10 ஐட்டம். அந்த 10 ஐட்டம் மட்டும் இல்லாம அதுல இருந்த வீரர்கள், விமானி அத்தனை பேரையும் டோட்டலா பொசுக்கிருக்காங்க அங்க. அது என்னன்னா இவங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தை கடுமையா இருக்கு. பொசுக்கி இருக்காங்கன்னா என்ன கணக்குன்னா, நீங்க அந்த வீடியோல போட்டோ பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அது மொத்தத்துக்கு என்னன்னா இந்த பிளைட் இருக்கு இல்லையா, ஆமா, அந்த குட்ஸ் கேரியர் மாதிரி ஒரு பிளைட், அந்த பிளைட் வந்து அங்க பழைய ஓடுதளம் ஒன்று இருக்காங்க. சரி, அந்த ஓடுதளத்துல இறக்கிருக்காங்க. அதாவது ஈரானால் பயன்படாத அது எப்படின்னா இஸ்பஹான் பக்கத்துல, ஓகே, அங்க இருக்கிற ஓடுதளம் அதுல இறக்கிருக்காங்க. இறக்குனா அது வந்து கிளீனான ரோடு இல்ல, அந்த இது ரன்வே இருக்குல்ல, அதான் பயன்படுத்தலையே. இல்ல மணல், அதான் புழுதி மணல். நம்ம சாதாரண சைக்கிள்ல பைக்ல ஓட்டும் போதே லேசா வந்து நம்ம தார் ரோட்ல மணல் இருந்துச்சுன்னா சறுக்கும். எவ்வளவு பெருசு. அங்க 2 விமானம் இறக்கிருக்காங்க, 2 வந்து சிக்கிக்கிருச்சு உள்ள, மணல்ல சிக்கிக்கிருச்சு. சிக்கணும்னா அதை ரெஸ்கியூ பண்றதுக்கு இன்னும் 2 ஹெலிகாப்டர், இன்னும் 2 பிளைட் வந்திருக்கு. அதாவது 150 பிளைட் வந்து வேற, அதுல இருந்து சிக்கனதை வந்து ரெஸ்கியூ பண்ண வந்திருக்காங்க. வந்தா கரெக்டா 3 மணி நேரம் ஆயிருக்கு, ரெஸ்கியூ பண்ணவே முடியல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து இங்க வந்தது. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் அதை தேடி வந்தோடனே ஹெலிகாப்டர் வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் சுட்டு வீழ்த்தினது,
ஐயோன்னு சொல்லிட்டு திருப்பி யாரை சுடுவீங்க? ஓகே, அது இல்லாம இப்படி சுட்டு விழுத்தான்னு சொல்லிட்டு வேற இது பாடுற அப்படி ஆட்கள் வந்துட்டாங்க, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. இங்க வந்து இவங்க கையில கிடைச்சா அந்த ஏட்டன் வார்த்தாக்கு இதெல்லாம் வந்து கையில கிடைச்சா இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் உடனே பண்ணிடுவாங்க. அதுல டவுட் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி அதான் உடனே நம்ம ஆளு சைனா ரெடியா இருப்பாங்க. இது வந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அவங்க ரிவர்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்ன பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுல ஒரு 7-8 ஐட்டத்தை வந்து அங்க இவங்க வந்து குண்டு போட்டு அவங்க இடத்துக்கு அவங்க குண்டு போட்டு சுட்டு பொசுக்கிட்டாங்க. பொசுக்குனது அவங்க விமானத்தை, அவங்களோட விமானத்தை அவங்க தான். அதுல ஆள் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் செத்தாங்கன்னு ஒரு கணக்குல இல்லை, இன்னும் வரல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கேர்னல் சொன்னாங்கல்ல, ஆமா ஒருத்தர் அது நீங்க நம்புறீங்களா? இல்ல விஷயம் என்னன்னா, கேர்னலோட பேர் கிடையாது, போட்டோ கிடையாது, ரெஸ்கியூ பண்ண இடங்க டீட்டெயில் கிடையாது. அங்க ஒரு மலையில இருந்தாரு, அங்க இருந்து பேசினாரு. இது சும்மா டுபாக்கு ஒரு வேலை. கேர்னல் ஏற்கனவே சோழி முடிஞ்சு போச்சு. ஆனா கேர்னலை தேடி போறோன்ற பேர்ல இவங்க போனாங்க. இதை போய் அந்த எல்லோ கேக் எடுத்து வந்துடலாம் நினைச்சு போனாங்க. அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆக்சுவலி இஸ்பஹான்ல அணு உலை கிட்டத்தான் நடந்திருக்கு எல்லாமே. ஆனா அவர் வந்து எங்க இருந்து பேசினாருன்னா 300 கிலோமீட்டர் தாண்டி மலைக்கு மேல ஒரு குகையில இருந்து மலையில இருந்து உள்ள இருந்து ஒரு 3 நாள் உயிரோடு இருந்தாரு. கதை விட்டுறாங்க. இப்ப இவங்க இஸ்பஹான் கிட்ட வந்தாங்களா வெளியே தான் இருந்தாங்களா? யாரு அந்த டீம் வந்துச்சுல 150 வந்தாங்க. அப்ப ஏன் ஈரான் அதை அறிவிக்கல? எங்க ஈரான் வந்து இப்ப அடிச்சு இங்க தீர்த்த உடனே ஏற்கனவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்த்த உடனே அவங்க எல்லாம் அதாவது 150 வரல, இங்க 10 தான் வந்திருக்காங்க. மீதி உள்ள அங்க வெளியே நிக்கிறாங்க. ஓகே, அப்ப 10 வந்து 10 போயிருச்சு. அதுல அங்கங்க வந்ததுல 1-2 10-14 இதுல வந்து 1-2 தப்பி போயிருச்சு. மத்த அங்கே ஷூட் பண்ணி எல்லாம் குண்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஆபரேஷன்ல உயிரிழப்பு எவ்வளவு இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஆவரேஜா ஒரு 10 இதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு இதுக்கு 2 பேர் 3 பேர். இல்ல ஹெர்குலஸ் விமானத்திலே 10 பேர் இருப்பாங்களா? ஆமா, அந்த ஒரு 2 ஹெர்குலஸ் போயிருக்க, 2 ஹெர்குலஸ் இருக்கு, 2லயுமே 20 பேர் போயிட்டாங்க. அப்போ நீங்க வந்து இந்த நார்மலா இந்த மாதிரி விமானத்துல F-15 இருக்கு இல்லையா, அதுல 2 பேர். அப்புறம் ஹெலிகாப்டர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேர் இருப்பாங்க. சாப்பர்ல. ஓகே, இந்த மாதிரி கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 40 to 50 பேர். கரெக்ட். ஆனா லண்டன்ல அவர் சொல்றார் நண்பர் அரூஸ் கிட்டத்தட்ட 100 பேர் இறந்திருப்பாங்க. இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து சொல்லிட்டாங்க எதுவுமே ஒரு உயிர் கூட போகலட்டாங்க. பொய் சொல்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படத்துல வரும், ஒரு வடிவேலு படத்துல ஒருத்தர் இப்படி கழுத்து பிடிச்சிட்டே வருவாரு, என்னையா அப்படின்னு. நான் வந்து இதுல ரயில்வே ட்ராக்ல வந்து தலை வச்சு படுத்து கிடந்தேன். அவன் ட்ரெயின் வந்து அவன் ஒரு கிறுக்கு பையன் என்ன பண்ணிட்டான், எழுதி போடாம அவன் பாட்டுக்கு கழுத்துல மேல ஏறி போயிட்டான், அதனால அப்படியே வர்றேன் அப்படிமா. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, அது பிளைட்ல இருந்து கீழே குதிச்சுட்டேன், இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் இன்னொரு சொல்லுவான். எப்ப என்னடா இது ஒரு கடைசியில ஒருத்தர் வருவானே, என்னடா உடம்புலாம் சேரா இருக்கு, அந்த இந்த ரோடு என்னென்ன பண்றது சௌரி ஆயிட்டுமா. இந்த மாதிரி கடைசியில வடிவேலு தலையை முட்டி ரத்தம் வரும். அதானே? அதுதான். இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் பொய் சொல்ல முடிவு பண்ணியாச்சு. இப்போ நீங்க இந்த ஆபரேஷனை பத்தி அழகா சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல ஆபரேஷன் வந்து அங்க ஆள் தேடுறதுக்காக போகல, அங்க வந்து திருடுறதுக்காக போனாங்க. கொள்ளையடிக்க முடியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கப்பல் வந்துச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மேல பிளைட் எல்லாம் வந்துச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருட வந்தாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஆளுக்கு மனநல சோதனைக்காக அவர் வந்து வீரர்களை பார்க்க போறன்ற பேர்ல அந்த ஆளுக்கு மனநல சோதனை. ரீடு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் பேரு. செய்தி சொல்லுங்க. இல்ல அதான் நேத்து நீங்க சொல்லுங்க. இல்ல மக்களுக்கு சொல்லணும்ல, தெரியாதுல்ல விஷயம். அவ்வளவுதான். அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு வந்த வீரர்களை பார்க்க போறேன்னு சொல்லி போனது. இவரை படுக்க வச்சுட்டாங்க. அதை வந்து மனநிலை சோதனைக்காக வந்து உள்ள, ஏன்னா சைலண்டா போட்டு இந்த ஆளு வந்து இனிமே வெளியே விட மாட்டாங்க. நீங்க சொல்ல போது ட்ரம்ப படுக்க வச்சு காலகையை கட்டி போட்டு செக் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதோட விசவசி போட்டு கொண்டுருவாங்க. அந்த ஆளு ஏன்னா வெளியே வந்தா இன்னும் பிரச்சனை. கண்டிப்பா போடுவாங்க. நீங்க அமெரிக்கனை பத்தி நீங்க அவர் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். நேத்து 10 மணிக்கு ட்ரம்ப் ஐயா அவர்கள் சொல்றாரு என்னன்னா, வீடியோ பேசினாரா? இல்ல இதுல அவர் எக்ஸலத்துல இந்த ஆமா அவர் எக்ஸலத்திலயோ எதுலயோ ட்ரூ சோஷியல் மீடியால ஒண்ணு வந்திருக்கும். ட்ரூ சோஷியல் மீடியால நான் பதிவு செய்ய முடியாத கேவலமான வார்த்தை. அந்த வார்த்தை, அது 2 வார்த்தை கெட்ட வார்த்தை, அவ்வளவு மோசமான வார்த்தை. அது எப்படின்னா விரக்தியின் உச்சகட்டம் இருக்கு. வந்து அமெரிக்கால இப்படி ஒரு தலைவனாண்டு எல்லாரும் திட்டுறாங்க. என்னடா வார்த்தை போடுறா இவ்வளவு அளவுல. இந்த மாதிரி நம்ம சென்னையில பேசுவாங்கல்ல, சென்னையில பேசுற வேற, நமக்கு நார்மலா பேசிட்டு இருக்கும்போது கையாளத்தனமா ஒண்ணு முடியலன்னு வச்சுக்கோங்க. முடியாத நேரத்துல வந்து கெட்ட வார்த்தை அப்படி முடியாம பேசுறான். தன்னால முடியாது, அவன் ஜெயிச்சுட்டான், அடிக்க முடியல, கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தை ஒரு தலைவன் பேசுறான். இப்போ ஒரே ஒரு கேள்வி. நாளை காலை புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு. என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? ட்ரம்போட மரண அறிவிப்பு வரும்.
இல்ல மிரட்டுறாரா, நான் அழிச்சிருவேங்கிறாரு. அப்படி நான் கசாரி சார்ட்ட கேக்குறது, எல்லாத்தையும் உலர்ல எடுத்துட முடியாது. உலர் வாக்குல ஏதாவது ஒண்ணு நியூக்ளியர் பாம்பு போட்டா, அது நியூக்ளியர் பாம்பு வந்து அவர் கையில வந்து இப்போதைக்கு எல்லாருமே அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால இல்ல அதுக்கு நியூக்ளியர் அப்ளை பண்றான் அட்டோமிக், அதாவது எனர்ஜி அதை போடுறாங்க, பெர்மிஷன் வாங்காம போட முடியாது. அந்த பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் அவர் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் பெர்மிஷன் அவர் கிடையாது. இண்டிவிஜுவலா போட முடியாது. இல்ல முன்னாடி வந்து அது கடைசியில எல்லாம் வந்து பார்லிமெண்ட் ஒண்ணு கூடி நம்ம எக்ஸ்ட்ரீமா இது இருக்கும், இது போட்டதான் சரியா வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகே, அது எப்ப பண்ணுவாங்கன்னா பென்டகன் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். ஓகே, நீங்க வந்து அரசியல் கட்சிகள் எதிராக இருக்கலாம், நீங்க காங்கிரஸ் செனட் வந்து எதிராக இருக்கலாம், ஆனா பென்டகன் இருக்கிற அந்த மிலிட்டரி இருக்காங்கல்ல, இல்ல பென்டகன் அங்க உள்ள பென்டகன் ராணுவ தலைமையகம், ஆமா, செனட் சபை இருக்கு, ஆமா, காங்கிரஸ் இருக்கு, ஆமா, இதுல 2 பேருமே உறுப்பினர்களா இருக்காங்க, ஆமா, அதுக்கப்புறம் மாகாணத்தினுடைய கவர்னர்களை விட்டுருங்க. ஆமா, இந்த இக்கட்டான ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன்ல இந்த கலெக்டிவ் செக்டோரியல் த பீப்புள், இந்த 3 பேருமே நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒன்னு ராணுவம், இன்னொன்னு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஜனநாயக கட்சி ரெப்ரசன்டேட்டிவும் செனட்ல இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க. இது பெர்மிஷன் இல்லாம எடுக்க முடியாது, அப்படித்தானே? இல்ல இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வார் பீரியட்ல ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் கொடுப்பாங்க அதிபருக்கு. அந்த ஸ்பெஷல் அதிகாரத்தை கொடுக்கல இவருக்கு, கொடுக்கப்படல. ஆமா, ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க, நீங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ண கூட எங்களுடைய மீறி நீங்க நிறைய உத்தரவு போட்டீங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் 28ஆம் தேதி அடிச்சதே ஒரே வந்து அனுமதி வேங்க செஞ்சாரு பண்ணது. அதனால அவர் மேல வந்து பெரிய குற்றச்சாட்டு இருக்கு, அங்க உள்ள கிளைம் இருக்கு. அதனால இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நீ வந்து ஏதாவது இங்க பட்டன் அமுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அந்த பெர்மிஷன் இல்லைங்கிறது தான் நம்ம கிடைக்கிற தகவல். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் மட்டும் சொல்லுங்க. இப்ப மிரட்டிட்டாரு, ஒரே ஒரு விஷயம், அழிச்சிருவான்ட்டு. ஆமா, அவர் அழிஞ்சிருவாரு. நாளைக்கு அவர் விசவசி விட்டு கொண்டுருவாங்க அவரை. நேயர்களே, நம்ம இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு கிடைச்ச செய்தி, அவரை இனி வெளியிட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். விசவசி போட்டு நம்ம கலவைகளை பேசுறனே ஒழிய அவர் வந்து இனிமே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வந்து சாதாரணமா நடமா ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் சொல்றாங்க. அதுவுமே எப்படின்னா 2 பேரே சொல்றாங்க. ஒண்ணு, அங்க வீரர்களை பார்க்க போனாங்க, அல்லது அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஒரு மாதிரி இப்ப அட்மிட் ஆகி போயிட்டாங்க. 2 தான் சொல்றாங்க. அவருக்கு வயசு 80 ஆயிட்டுல, 80 இப்பதான் 80 ஆகுது. 80 ஆக போகுது. 79 முக்கால் ஆச்சு, 80 ஆக போகுது. சரி, 80 வயசுல பேச்சு பேசுறாரு, ஆள் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு ஐயா. அவர் பண்ணிருக்க விஷயம் வந்து அப்படித்தான், ஆள் அப்படித்தான் இருப்பார். அதனால அதை வந்து நம்ம சொல்றது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அவர் பண்ணது. அதனால அவர் ஒரு விஷயம் விசோசி போட்டு கொள்றாங்கிறது நான் வந்து கலவைகளை சொல்றேனே ஒழிய, ஆனா அவர் வந்து வெளியிட மாட்டாங்க. இதோட வந்து அமெரிக்கா வந்து சோழி முடிச்சிருக்க பயத்துல எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து அமுக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மீண்டும் அடுத்த செய்தியில சுவையான செய்திகள்ல உண்மைகள் நிறைய புகுந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இஸ்பஹான் ஆபரேஷனை கன்வெர்ட் பண்ணி வேற விதமா போர்ட்ரேட் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த அணு உலைகள்ல இருந்த கதிர்களை தூக்கி அதை அப்படியே தூக்கிட்டு வர்றதுக்கு தான். மஞ்சள் பாக்ஸ் தானே சொன்னீங்க நீங்க, எல்லோ கேக் ரைட், எல்லோ கேக்கை தூக்கிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது கம்ப்ளீட்டா பிளாப்பு. 100 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அமெரிக்காவில். அமெரிக்க அதிபருடைய நாளைக்கு உள்ள விவகாரங்கள் என்ன நடக்க போகுது, நாளை புதன்கிழமை காத்திருப்போம். மீண்டும் உங்களோடு நாங்கள் இணைகிறோம் சார். ரொம்ப சிறப்பா சுவையா அதோட நகைச்சுவையோடு நம்ம பேசணும். நம்ம மக்களுக்கு பிடிக்கும். நன்றி சார்.